ஹாய், இன்றைக்கி திரும்பவும் ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் தான் பார்க்குறோம். மெட்டலில் திரும்ப எஸ்எஸ் ஆப்ஜெக்ட்டு ரொம்ப க்ளாஸியாக இருக்குது. அது இப்போ தான் புதுசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, இப்போது நம்ம எப்பயுமே யூஸ்வலாக பார்க்குற மாதிரி லைட் எங்கேருந்து ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எங்கேருந்து பார்க்குறோன்ட்டு. லைட் எங்கேருந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரண்ட் லைட் ரிசீவ் பண்ணுது, அதே மாதிரி அபவ் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேருந்து லைட் ஃபாலோ ஆகுது. சரியா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், எங்கேருந்து பார்க்குறோன்னு திரும்பவும் இது ஹியூமன் ஐ வியூவில் தான் இருக்குது. சரியா? ஓகே, இப்போ இதில் ஃப்ரண்ட்லேருந்து லைட் ஃபாலோ ஆகுதுன்னா அப்பயே இங்கே ஒரு டார்க்கர் ஷேடை வச்சுருக்கோம். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதெல்லாம் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போது நான் போன வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மெட்டல் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோன்னா தன்னை சுற்றி இருக்க ஆப்ஜெக்டோட ஷேட்ஸோ இல்லை அதனோட ஷேப்பையோ தான் ரிசீவ் பண்ணிவிட்டு தன்னோட ஷேப்புக்கு அது கன்வெர்ட் பண்ணிக்கும். சரியா? அந்த மாதிரி ஆகிறது தான் இந்த ஷேட். மேபி ஒரு டார்க்கர் கலரில் இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணி அது தன்னோட சைஸ்க்கு அது கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அதனால் அது டார்க்கராக தெரியுதே தவிர இது ஷேடட் பார்ட் கிடையாது. அதே சமயத்தில் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைனை போட்டு ஷேட் பண்ணி அதை டெக்ஸ்சர் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படி பண்ணியிருக்கோம்? ஏன் ஒரு அவுட்லைன் போடக்கூடாது, கட் அவுட் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கட் அவுட் லைட்டை ரிசீவ் பண்ணுறது ஃப்ரண்ட்டில் டைரெக்டாக விழும்பொழுது, பட் பேக் சைடில் போகும்பொழுது அது அதோடு முடியல, இன்னும் கண்டினியூ ஆகி பின் சைடை அது வளைஞ்சு போகுதுன்னு காட்டுறதுக்காக நம்ம அங்கே டெக்ஸ்சர் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சு அதில் அப்ளை பண்ணும்பொழுதும் உங்களால் பியூட்டிஃபுல்லாக லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள்.